இந்த ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமான சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இந்த ஆண்டின் கடைசி சில மணி நேரங்களுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டை துவக்கி இம்மட்டும் நாங்கள் ஆண்டவரே கடந்து வர நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த கடைசி சில மணி நேரங்களுக்குள்ளாக வந்திருக்கும் பொழுது நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை இம்மட்டும் வழிநடத்தி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு எபினேசராக இருந்து இம்மட்டும் வர கிருபை பாராட்டி இருக்கிறீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, எந்த விதமான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வர வேண்டி இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து வந்தீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் உயர்வில், தாழ்வில், ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டத்தில், எங்களுடைய சந்தோஷங்களில், எங்களுடைய ஆண்டவரே தேவைகளில், நிறைவுகளில், எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமான தேவனாக, நல்ல தேவனாக எங்களோடு இருந்து வந்த தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருந்து வந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து துதிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். துதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு துதிக்கிற உதடுகளை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு பக்கம் உம்முடைய கிரியைகளை, உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய நன்மைகளை நினைத்து துதிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் கொடுத்த தருணங்கள், எத்தனை தருணங்களை நாங்கள் பயன்படுத்தினோம், எத்தனை தருணங்களை நாங்கள் வீணடித்தோம் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இல்லாதபடி தடையாக இருந்தோம் என்பதையெல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஜீவியங்களை இந்த நேரத்தில் சரி செய்து புதுப்பிக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக, புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த 2025 தோல்விகளோடு, ஏமாற்றங்களோடு, பாவங்களோடு, அக்கிரமங்களோடு, மீறுதல்களோடு நாங்கள் பழைய மனிதர்களாகவே இந்த 2026க்குள் பிரவேசிக்காதபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால் ஒரு விசை கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, புதுப்பிக்கப்பட்டவர்களாக, புதிய சிருஷ்டிகளாக, புதிய நோக்கங்களோடு, புதிய எண்ணங்களோடு, புதிய பலத்தோடு, புதிய வல்லமையோடு நாங்கள் புதிய வாக்குத்தத்தங்களோடு பிரவேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர்தாமே ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் பாடும்போது கூட முழு இருதயத்தோடு பாட எங்களுக்கு உதவி செய்யும். என்ன பாடுகிறோம் என்பதை உணர்ந்து பாட உதவி செய்யும். ஜெப நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உம்முடைய தாசரை அபிஷேகித்து ஆவியில் நிரப்பி வல்லமையாக எங்கள் மத்தியில் உபயோகப்படுத்தும். இந்த ஆண்டுக்குரிய அந்த கடைசி செய்தியானது எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக, எங்களை தட்டி எழுப்பத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய வெதுவெதுப்பான நிலைமையிலிருந்து நாங்கள் உமக்கென்று அனல் கொள்ளத்தக்கதாக நீர்தாமே இந்த நேரத்தில் எங்களை ஆயத்தப்படுத்தும், உருவாக்கும் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வாரும். எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று 21ஆம் பக்கத்தில் 46வது பாடலை பாடலாம். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர், O Lord, our help in ages past. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை
தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. 202வது பாடல். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. நீங்க பாடுங்க. என்னை சேர்ந்து பாடலாமா? கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நம்ம நன்றியோடு நான் துதி பாடுவேன் பாடலை பாடலாமா? உணர்ந்து பாடலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன். உணர்ந்து பாடலாம். வார்த்தையில லிப்ஸ்ல ஒண்டி வராம நம்ம உணர்ந்து ஹார்ட்ல இருந்து வரட்டும். நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்த இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நான் நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்த இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நான் நன்றியோடு துதி பாடுவேன். நன்றியோடு நான்
நடத்தினீர், இனியும் நடத்துவீர். ஏகோவாயிரே பார்த்துக்கொள். உட்கார்ந்து பாடலாம், உணர்ந்து பாடலாம். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். ஏகோவாயிரே பார்த்துக்கொள்வீர். சேர்ந்து பாடலாம். ஏகோவாயிரே, 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 என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். ஏகோவாயிரே, சின்ன பிள்ளைங்க பாடுங்க. ஏகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இந்த விழிப்பு ஆராதனையில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 9 வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 1 9 வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவாமிலே கோபுரமிருந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் உண்மையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைபெறுவாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving gracious Father, Lord Jesus, we thank you, Lord, for this beautiful time you have given to us. அன்பும் கிருபையும் உள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் கொடுத்திருக்கிற அழகான இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, for bringing us towards the end of this year. எங்களை இந்த ஆண்டின் கடைசிக்குள்ளாக கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you when so many people spend this time in evil ways, thou art enabling us to sit at your feet. ஆண்டவரே, அநேகர் பொல்லாத வழிகளிலே இந்த நேரத்தை செலவழிக்கும் பொழுது உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமரும்படியாக செய்திருக்கிறீர். நன்றி. Lord, you help us, Lord, that we may be able to search our heart. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். Give us your grace, Lord, that we may be able to understand what are the areas of our life we have departed from you.
நாங்கள் எங்கள் ஜீவியத்திலே உம்மை விட்டு விலகிய இடங்களை எல்லாம் இந்த நேரத்திலே நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Lord, we don't want to carry our old nature into the new year. ஆண்டவரே, புதிய ஆண்டிற்குள்ளாக பழைய சுபாவத்தை நாங்கள் கொண்டு செல்ல விரும்பவில்லை. We want to have the new life and new spirit to guide us. எங்களை வழிநடத்தும்படியாக புதிய ஜீவனையும் புதிய ஆவியும் கொண்டிருக்க விரும்புகிறோம். Lord, we want you to cleanse us completely from all our sins. ஆண்டவரே, எங்களை எங்கள் எல்லா பாவங்களிலிருந்து முற்றிலுமாக நீர் கழுவ வேண்டும் என்று விரும்புகிறோம். We thank you, Lord, you made the provision on the cross to cleanse our sins. எங்கள் பாவங்களை கழுவும்படியாக சிலுவையிலே நீர் ஏற்பாடு செய்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. We thank you for the precious blood which thou shed on the cross for our sins. எங்கள் பாவங்களுக்காக சிலுவையிலே நீர் சிந்திய விலையேறப்பெற்ற இரத்தத்திற்காக நன்றி. And we thank you, Lord, you are sitting on the right hand of the Father pleading for us. நீர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து எங்களுக்காக மன்றாடுகிறீர். நன்றி ஆண்டவரே. How thy word says, how shall we escape if we neglect so great as salvation? உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாங்கள் அலட்சியம் செய்தால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம்? Lord, we don't want to neglect your salvation. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் புறக்கணிக்க விரும்பவில்லை. We don't want to live a defeated life in this new year. இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் தோல்வியுள்ள வாழ்க்கை வாழ விரும்பவில்லை. We want to live a victorious life. நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். Lord, speak to us this evening, Lord. ஆண்டவரே, இந்த மாலையில் எங்களோடு பேசும். I am not worthy to stand in this holy place to give thy word. இந்த பரிசுத்த இடத்தில் இன்று உம்முடைய வார்த்தை கொடுக்க நான் பாத்திரன் அல்ல. According to our needs, you speak to us. எங்கள் தேவைக்கு ஏற்ற பிரகாரமாக நீர் எங்களோடு பேசும். Bind the powers of darkness. இருளின் சக்திகளை கட்டும். In Jesus' holy name we pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Dear people, we turn to Psalm 139. அன்பானவர்களே, சங்கீதம் 139ற்கு நாம் திருப்புவோம். We see here one of the greatest prayer of David. இங்கே தாவீதினுடைய ஒரு மிகப்பெரிய ஜெபத்தை பார்க்கிறோம். 23 and 24. 23, 24. Psalm 139, 23 and 24. சங்கீதம் 139, 23, 24 வசனங்கள். Search me, O God, and know my heart. Try me and know my thoughts, and see if there be any wicked way in me, and lead me in the way everlasting. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். King David wanted to live so close to God. தாவீது ராஜா தேவனுக்கு மிக நெருக்கமாக ஜீவிக்க விரும்பினார். This should be the prayer of our life every day. ஒவ்வொரு நாளும் இது நம்முடைய ஜீவியத்தின் ஜெபமாக இருக்க வேண்டும். Lord, see if there is any wicked way in me, and lead me in the way everlasting. ஆண்டவரே, என்னிடத்தில் பொல்லாத வழி உண்டோ என்று பாரும். நித்திய வழியிலே என்னை நடத்தும். And this is the time we must search our heart. இதுவே நாம் இருதயத்தை ஆராய வேண்டிய நேரம். What are the wicked ways in which we are living? நாம் வாழ்ந்து வருகிற பொல்லாத வழிகள் எவை? Is our heart right with God now? இப்பொழுது நம் இருதயம் தேவனோடு சரியாக இருக்கிறதா? Is our spirit right with the spirit of the Lord? நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு சரியாக இருக்கிறதா? If not, இல்லை என்றால் this is the time to search our heart நம் இருதயத்தை ஆராயும் நேரம் இது. and confess our sins பாவத்தை அறிக்கையிட வேண்டும். and put away all the evil things எல்லா பொல்லாப்பையும் விட்டுவிட வேண்டும். and ask the Lord Jesus Christ to come into our heart, to live in our hearts. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்திற்குள்ளாக வந்து அங்கே வாசம் செய்யும்படி கேட்க வேண்டும். And Jesus is ready to come into your hearts. உங்கள் இருதயத்திற்குள் வருவதற்கு இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். You know the portion that we read this evening, இந்த மாலையிலே நாம் வாசித்த பாகம் it is in Luke chapter 13. லூக்கா 13 Verse 1 to 9 we read. 1 to 9 வரை வாசித்தோம். Here we read about the beginning of the chapter. They were telling, Jesus was telling, except ye repent, ye shall all likewise perish. இங்கே அதிகாரத்தின் ஆரம்பத்திலே இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். He said, fourth verse, are those 18 upon whom the tower of Siloam fell and slew them, think ye that they were sinners above all men that dwelt in Jerusalem? I tell you, nay, but except ye repent, ye shall all likewise perish. 4-5 வசனங்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். Dear people, those who have seen the beginning of 2025 are not there today to see beginning of 2026. அன்பானவர்களே, 2025 ஆரம்பத்தை பார்த்தவர்கள் அநேகர் இன்றைக்கு 2026 பார்க்கும்படி இல்லை. Some of them is more righteous than we.
சிலர் நம்மளை காட்டிலும் அதிக நீதிமான்கள். So it's the real grace of God that God is enabling us to enter into the new year. தேவனுடைய கிருபையே நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படி தேவன் செய்கிறார். So when God is giving us grace, தேவன் கிருபை தரும்போது God is expecting from our life. நம் ஜீவியத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். Is there a fruit in our life? நம் ஜீவியத்திலே கனி உண்டா? So next 6 to 9 he was speaking about the parable about the fig tree. 6 லிருந்து 9 வரை அத்தி மரத்தின் ஓமையை குறித்து பேசுகிறார். A man he planted the fig tree in his vineyard. ஒரு மனிதன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டான். And he wanted to come and see the fruit, whether the fruit is there or not. அவன் வந்து அங்கே கனி இருக்கிறதா இல்லை என்று காண விரும்பினான். But he came 3 years, but there was no fruit. 3 ஆண்டுகள் வந்தான், ஆனால் கனி இல்லை. 7th verse, 7ஆம் வசனம், Luke 13:7. லூக்கா 13:7. Then said he unto the dresser of the vineyard, Behold, these 3 years I come seeking fruit of this fig tree, and find none. Cut it down, why cumbereth it the ground? அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். I come these 3 years, but I find none. I find none. இந்த 3 ஆண்டுகளாக நான் வருகிறேன், ஆனால் ஒன்றையும் காணவில்லை. Every year God wants to see, is there a fruit in our life? அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நம் ஜீவியத்திலே கனி இருக்கிறதா என்று தேவன் காண விரும்புகிறார். And here the Bible said the fig tree was planted in the vineyard. வேதம் சொல்லுகிறது இந்த அத்தி மரம் திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்டது. That means there were provision has been given, it can bring forth fruit. ஆகவே அது கனி கொடுக்கும்படியான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டது. If we refer to this into our spiritual life, நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இதை பார்த்தால், every week we have been given the word of God. ஒவ்வொரு வாரமும் நமக்கு தேவ வார்த்தை கொடுக்கப்படுகிறது. 52 weeks, every week 3 times. That means we have heard more than 150 sermons. 52 வாரத்திலே ஒவ்வொரு வாரமும் 3 முறை என்றால் நாம் 150க்கு மேலாக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். So much of word has been given to us. அதிகமாக வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. What was the effect of those words in our spiritual life? நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அந்த வார்த்தைகளின் கிரியைகள் என்ன? So here the man said, I am coming for the last 3 years, I am not finding any fruit. இங்கே அந்த மனிதன் சொல்லுகிறான், 3 ஆண்டுகளாக வருகிறேன், ஆனால் நான் கனியை எதுவும் காணவில்லை. But what kind of fruit God wants to look into our lives? ஆனால் நம் ஜீவியத்திலே தேவன் எப்படிப்பட்ட கனியை பார்க்க விரும்புகிறார்? The first and foremost fruit he wants to, is there a fruit of repentance in our life? முதலாவதாக நம் ஜீவியத்திலே மனம் திரும்புதலின் கனி இருக்கிறதா? Because the gospel says, Jesus said, repent and believe the gospel. ஏனென்றால் இயேசு சொல்கிறார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. And John the Baptist says, bring forth the fruit meet for repentance. யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொண்டு வாருங்கள். So without repentance we cannot see the real deliverance or salvation in our life. மனம் திரும்புதல் இல்லாமல் நம் ஜீவியத்திலே உண்மையான ரட்சிப்பின் விடுதலையை காண முடியாது. Without repenting for our sins we cannot get the deliverance from our life. நம் பாவத்திற்காக மனம் திரும்பாமல் நம் ஜீவியத்திலே விடுதலை பார்க்க முடியாது. So the first and foremost thing he wants to see whether is there a fruit of repentance in our life. முதலாவது காரியமாக நம் ஜீவியத்திலே மனம் திரும்புதல் கனி இருக்கிறதா என்று காண விரும்புகிறார். If there is a real fruit of repentance in our life, நம் ஜீவியத்திலே உண்மையான மனம் திரும்புதல் கனி இருந்தால், there comes the real fruit of salvation in our life. அப்பொழுது உண்மையான ரட்சிப்பின் கனி வரும். Because Jesus says, if we confess our sins, he is just and faithful to forgive our sins. இயேசு சொல்கிறார், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். He is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். So if there is a real fruit of repentance in our life, நம் ஜீவியத்திலே உண்மையான மனம் திரும்புதல் கனி இருந்தால், there is a real fruit of salvation will be seen in our life. நம்முடைய ஜீவியத்திலே உண்மையான ரட்சிப்பின் கனி காண முடியும். How many people they say, I have been coming for many years, but I am yet to get converted. எத்தனை பேர் சொல்லுகிறார்கள், நான் अनेक ஆண்டுகளாக வருகிறேன், இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கிறது. That means there is no fruit of repentance in their life. அப்படியானால் அவர்கள் ஜீவியத்திலே மனம் திரும்புதல் கனி இல்லை. There is no fruit of salvation in their life. அவர்கள் ஜீவியத்திலே ரட்சிப்பின் கனி இல்லை. If you do not have the fruit of repentance and fruit of salvation, மனம் திரும்புதலும் ரட்சிப்பின் கனியும் இல்லை என்றால், there won't be the fruit of holiness in your life. உங்கள் ஜீவியத்திலே பரிசுத்த கனி இருக்காது. When we worship the Lord, we must worship the Lord with holiness. ஆண்டவரை ஆராதிக்கும்போது பரிசுத்தமாக ஆராதிக்க வேண்டும். Be holy, I am holy, Bible says. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். Without holiness we cannot please God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. Without holiness we cannot seek God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தேட முடியாது. There are so many things in this world to defile our life. நம் ஜீவியத்தை கெடுத்து போட இந்த உலகத்திலே अनेक காரியங்கள் உண்டு. So
some of the people, they don't want to leave their sins. சிலர் பாவங்களை விட விரும்பவில்லை. So they don't want to go into the fruit of repentance in their life. ஆகவே அவர்கள் ஜீவியத்திற்குள்ளாக மனந்திரும்புதல் கனிக்குள்ளாக போக விரும்பவில்லை. But what was the judgment? ஆனால் நியாய தீர்ப்பு என்ன? You cut it down. Why it cumbereth the ground? இது ஏன் நிலத்தை கெடுக்க வேண்டும்? நீ இதை வெட்டி போடு. Some other tree can bring forth fruit in this place. வேறு ஏதாவது மரமானது இந்த இடத்திலே கனி கொடுக்க முடியும். Why this tree should bring without fruit be here? ஏன் கனி இல்லாமல் இந்த மரம் இங்கே இருக்க வேண்டும்? Cut it down. வெட்டி போடு. But what was the response of the dresser? ஆனால் தோட்டக்காரனுடைய பதில் என்ன? 8th verse. 8ஆம் வசனம். And he answering and said unto him, Lord, let it be alone this year also, till I shall dig about it and dung it. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். If it bear the fruit, well, and if not, then after that thou shalt cut it down. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். Dear people, this is the spirit of intercession which Jesus has for each and every one of us. அன்பானவர்களே, இயேசு நம் ஒவ்வொருவருக்காக கொண்டிருக்கிற மன்றாட்டுதலின் ஜெபம் இது. Our God is a God of gracious God. நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவன். He didn't want to judge us according to our sins. நம் பாவத்திற்கு ஏற்றபடி அவர் நம்மை தண்டிக்க விரும்பவில்லை. Son of Man came into this world not to condemn the world, but through him the world might be saved. மனுஷகுமாரன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அவர் மூலமாக உலகம் ரட்சிக்கப்படும்படி வந்தார். So Jesus wants to intercede for our sake, intercede for us. நமக்காக இயேசு மன்றாட விரும்புகிறார். You know, the world when Noah was living, உலகத்திலே நோவா வாழ்ந்த காலத்தில் when God saw the wickedness of the world, உலகத்தின் பொல்லாப்பை தேவன் பார்த்தபோது, and he said, I am going to destroy the whole world. முழு உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்றார். But there he found Noah and his family. அங்கே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பார்த்தார். They found grace because they were righteous before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்தார்கள், ஆகவே கிருபை பெற்றார்கள். And just to save that family, God asked them to make a big boat. அந்த குடும்பத்தை காப்பாற்றும்படியாக தேவன் ஒரு பெரிய பேழையை செய்ய சொன்னார். It took nearly 120 years to build that boat. அந்த பேழையை கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் Bible ஆயிற்று. said the 120 years Noah was preaching. He was a preacher of righteousness. வேதம் சொல்லுகிறது 120 ஆண்டுகள் நோவா நீதியை பிரசங்கித்தார். But people never repented. ஆனால் மக்கள் ஒருபோதும் மனம் திரும்பவில்லை. The judgment came. நியாய தீர்ப்பு வந்தது. 40 days of rain, 40 days day and night there was heavy rain. 40 நாட்கள் பகலும் இரவும் கடுமையான மழை. The whole world was destroyed. முழு உலகம் அழிக்கப்பட்டது. But only Noah's family was saved. நோவாவின் குடும்பம் மாத்திரமே காப்பாற்றப்பட்டது. You know, after that, from the Noah family again, they were, the world came into being. பிற்பாடு நோவாவின் குடும்பத்திலிருந்து உலகம் வந்தது. And when the people of Israel came out of Egypt, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது, and God gave the 10 commandments. 10 கற்பனைகளை தேவன் அவர்களுக்கு தந்தார். Thou said, love the Lord thy God with all your heart, with all your mind. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு நேசிப்பாயாக. But these people, they were not bothered. ஆனால் இந்த மக்கள் அதை குறித்து அக்கறை கொள்ளவில்லை. Even they heard the God's voice in the Mount Sinai. அவர்கள் சீனாய் மலையிலே தேவனுடைய குரலை கேட்டார்கள். God was speaking to them in an audible voice. தேவன் அவர்களுக்கு கேட்கும்படியாக பேசினார். And he gave them the 10 commandments. 10 கற்பனைகளை கொடுத்தார். And when Moses went up to the mount for 40 days, மோசே 40 நாட்கள் மலையின் மேல் சென்றபோது, when he was delayed coming, அவர் வருவது தாமதமான போது, they say, you make us gods so that we'll worship. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெய்வங்களை உருவாக்கு, நாம் ஆராதிப்போம். They made a golden calf. ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்தார்கள். And they started worshiping the golden calf. அந்த பொன் கன்றுக்குட்டியை பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். And that time the Lord wanted to destroy the whole of Israel. அந்த நேரம் முழு இஸ்ரவேலையும் தேவன் அழிக்க விரும்பினார். If you turn to Exodus chapter 32, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் 10th திரும்பினால் verse we read. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Exodus 32:10. யாத்திராகமம் 32:10. God says, now therefore let me alone, that my wrath may wax hot against them, that I may consume them, that I will make of thee a great nation. Exodus யாத்திராகமம் 32:10. 32:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். 11th verse, Moses besought the Lord his God. 11. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, Lord, why did the wrath have waxed hot against thy people, which thou hast brought forth out of the land of Egypt with a great power and with a mighty hand? கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? 13th verse, 13. remember Abraham, Isaac and Israel, thy servants, to whom thou swearest by thine own self, and said unto them, I will multiply your seed
as the stars of heaven, and all this land that I have spoken of will I give unto thy seed, and they shall inherit it forever. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். And the Lord repented of the evil which he thought to do unto his people. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். God said, I am going to destroy the people of Israel. தேவன் சொன்னார், இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் அழிக்கப் போகிறேன். Here Moses was standing in the gap. இங்கே மோசே திறப்பிலே நின்றார். He was pleading with the Lord. ஆண்டவரோடு மன்றாடினார். What was his pleading? அவருடைய மன்றாட்டுதல் என்ன? He was taking hold of the covenant of the Lord and pleading with the Lord. ஆண்டவருடைய உடன்படிக்கையை பற்றிக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடினார். Dear people, God has been giving us so much of covenant, so many promises. அன்பானவர்களே, தேவன் நமக்கு अनेक உடன்படிக்கைகளை வாக்குத்தத்தங்களை தருகிறார். How many of us really claim those covenant, claim those promises in our life? நம்மில் எத்தனை பேர் அந்த உடன்படிக்கைகளை அந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக கோருகிறோம்? Moses was pleading with the Lord. மோசே ஆண்டவரிடத்தில் மன்றாடினார். Lord, you have given the covenant that you will give them the land flowing with milk and honey. ஆண்டவரே, இவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. Now why are you want to destroy them? இப்பொழுது ஏன் இவர்களை அழிக்க விரும்புகிறீர்? Turn away from your wrath. உம்முடைய கோபத்தை விட்டு திரும்பும். What a great man of God. எவ்வளவு பெரிய தேவ மனிதன். Standing between God and the people, stiff-necked people. தேவனுக்கும் வணங்கா கழுத்துள்ள மக்களுக்கும் நடுவாக நின்றார். And the Lord heard his prayer. தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். And the Lord repented of the evil which he thought to do unto his people. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். Now in the New Testament time, புதிய ஏற்பாட்டு காலத்தில் Jesus came into this world இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். in order to redeem us from our sinful life. நம் பாவ ஜீவியத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக வந்தார். In order to redeem us from our bondage. நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக. You know, God would have destroyed all of us because of our sins. நம் பாவத்தின் நிமித்தம் தேவன் நம் அனைவரையும் அழித்திருக்கலாம். But God is a merciful God. தேவன் இரக்கமுள்ள தேவன். He is a compassionate God. மனதுருக்கம் உள்ள தேவன் அவர். He sent his own son Jesus Christ into this world. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். God so loved the world that he sent his own son into this world. தேவன் உலகத்தை எவ்வளவு நேசித்தார் என்றால் அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். That those who believe on him will not go into damnation but have eternal life. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு நித்திய ஜீவனை பெறும்படியாக. Jesus humbled himself and came into this world. இயேசு தன்னை தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தார். To save each and every one of us. நம் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக. Then why should we continue to live in sin? அப்படியானால் நாம் ஏன் பாவத்தில் தொடர வேண்டும்? Why we should grieve God in our life? நம் ஜீவியத்தில் ஏன் தேவனை துக்கப்படுத்த வேண்டும்? Why we should live a defeated life in this world? இந்த உலகத்தில் ஏன் தோல்வி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்? Bible says thief cometh not but for to steal and to kill and to destroy. வேதம் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். When we give place to the devil, பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது, when we give place to sin, பாவத்திற்கு இடம் கொடுக்கும்போது, he wants to destroy our life. அவன் நம் ஜீவியத்தை அழிக்க விரும்புகிறான். There is no good intention in him. அவனுக்குள்ளாக எந்த நல்ல நோக்கமும் இல்லை. He wants to destroy our talents. நம் தாளந்துகளை அழிக்க விரும்புகிறான். He wants to destroy our life. நம் ஜீவியத்தை அழிக்க விரும்புகிறான். He wants to destroy our children. நம் பிள்ளைகளை அழிக்க விரும்புகிறான். He wants to destroy the peace in the home. குடும்பத்திலே சமாதானத்தை அழிக்க விரும்புகிறான். To avoid all those things, only Jesus came into this world. இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். We must cry unto the Lord, I want you to come into my life. ஆண்டவரே, நீர் என் ஜீவியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று நீங்கள் கதற வேண்டும். Here the dresser says, Lord, let this be alone this year so that we will see whether they are repenting or not. இங்கே தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த வருஷமும் இருக்கட்டும், மனம் திரும்புகிறார்களா என்று பார்ப்போம். Those who are not repented so far, மட்டும் மனம் திரும்பாதவர்கள், maybe God is giving us one more chance to repent. ஒருவேளை நாம் மனம் திரும்ப தேவன் இன்னொரு தருணத்தை தருகிறார். Let this be alone this year. இது இந்த வருஷம் விடப்படட்டும். Let us not make God to wait again this year. அன்பானவர்களே, மறுபடியும் இந்த ஆண்டு தேவனை காத்திருக்க நாம் விட வேண்டாம். Let us not live a fruitless life in the new year. புதிய ஆண்டிலே கனி இல்லாமல் நாம் ஜீவிக்க வேண்டாம். God wants us to live a fruitful life. நாம் கனியுள்ள ஜீவியம் ஜீவிக்க தேவன் விரும்புகிறார். If we turn to Isaiah chapter 5, ஏசாயா 5ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பினால், here we see the different scenario. இங்கே இன்னொரு வித்தியாசமான காட்சியை பார்க்கிறோம். Isaiah chapter 5, ஏசாயா 5ஆம் அதிகாரம் and the second
second word we see, here also it speaks about the vineyard. இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், இதுவும் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுகிறது. And he fenced it and gathered out the stones thereof, planted it with the choicest wine, and built a tower in the midst of it, and also made a winepress therein. And he looked it that it should bring forth grapes, and it brought forth wild grapes. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. He fenced it. அதுக்கு வேலி அடைத்தார். And he gathered the stones, he removed their sins. அதில பாவத்தை எல்லாம் கற்களை எல்லாம் நீக்கினார். And he gave the choicest wine, that means the true gospel has been given to them. நற்குல திராட்சை செடியை கொடுத்தார். அப்படி என்றால் உண்மையான சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது. And the wine press was there, there was a temple is there, so that we can go and cry out unto God. அங்கே ஒரு கோபுரம் இருந்தது, ஆலயம் இருந்தது, நாம் போய் தேவனிடத்திலே கதறும்படியாக. And but when he looked unto it, ஆனால் அதை பார்த்தபோதோ it should bring forth good grapes. அது நல்ல கனிகளை தந்திருக்க வேண்டும். But it brought wild grapes. ஆனால் கசப்பான பழத்தை தந்தது. What Bible says, fourth verse. நான்காம் வசனத்திலே வேதம் என்ன சொல்கிறது? What could have been done more to my vineyard that I have not done in it? Wherefore when I looked it should bring forth grapes, brought it forth wild grapes. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? Seventh verse. ஏழாம் வசனம். For the vineyard of the Lord of hosts is the house of Israel, and the men of Judah his pleasant plan. And he looked for judgment, and behold oppression, for righteousness, but behold a cry. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. Dear people, this represents for all the converted people who are not really bringing forth fruit to God. அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்டு உண்மையாகவே தேவனுக்கு கனி கொடுக்காதவர்களை இது குறிக்கிறது. The first one we see the fruitless tree, it is unconverted people. முதலாவது கனி இல்லாத செடியை நாம் பார்த்தோம், மரத்தை பார்த்தோம், அது ரட்சிக்கப்படாதவர்கள். And God gives them the time to repent. அவர்கள் மனம் திரும்ப தேவன் நேரத்தை தருகிறார். But here it's like a converted people. ஆனால் இது ரட்சிக்கப்பட்டவர்களை போன்றது. He was expecting judgment to come from their lives. அவர்கள் ஜீவியத்திலிருந்து தீர்ப்பு வரும்படியாக எதிர்பார்த்தார். He was expecting righteousness to come out of their life. அவர்கள் ஜீவியத்திலிருந்து நீதி வரும்படி எதிர்பார்த்தார். But he, instead of grapes, it brought forth wild grapes. ஆனால் அது நல்ல திராட்சை பழத்தை கொடுப்பதற்கு பதிலாக கசப்பான திராட்சை பழத்தை கொடுத்தது. What is the wild grapes? கசப்பான பழம் என்றால் என்ன? It's the fruit of the corrupt nature. இது கெட்டுப்போன ஜீவியத்தின் கனி. Our old nature is coming out. நம் பழைய சுபாவம் வெளிவருகிறது. Our old sins we are repeating, compromising with our sin. பழைய பாவத்தை மறுபடியுமாக நாம் செய்து அதோடு ஒத்துப்போகிறோம். We are not faithful to God. நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை. We are not bringing forth the real fruit of holiness in our life. நம் ஜீவியத்திலே உண்மையான பரிசுத்தத்தின் கனியை நாம் கொண்டு வரவில்லை. The real fruit of righteousness is not coming. உண்மையான நீதியின் கனி வரவில்லை. God says, what could I have done more? தேவன் சொல்லுகிறார், நான் இன்னும் என்ன செய்யட்டும்? I have done everything for my vineyard. என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு எல்லாம் செய்து விட்டேன். I was expecting good fruit, it will bring forth good grapes. நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று எதிர்பார்த்தேன். But it brought wild grapes. ஆனால் கசப்பான பழங்களை தந்தது. How many of us we bring wild grapes in our life? நம்ம எத்தனை பேர் நம் ஜீவியத்திலே கசப்பான கனியை கொண்டு வருகிறோம்? Our old sinful nature, பழைய பாவ சுபாவம், our anger spirit, கோபமுள்ள ஆவி, our lying spirit, பொய்யின் ஆவி, our cheating spirit, ஏமாற்றும் ஆவி, our unclean spirit, அசுத்த ஆவி. these are the nature fruit of the corrupt nature. இவையெல்லாம் கெட்டுப்போன சுபாவத்தின் கனிகள். God does not want this kind of fruit in our life. நம் ஜீவியத்திலே இப்படிப்பட்ட கனிகளை தேவன் விரும்பவில்லை. God wants a good grapes in our life. நம் ஜீவியத்திலே நல்ல திராட்சை பழத்தை தேவன் விரும்புகிறார். Of course we don't have time, there are so many sins recorded in the 5th chapter. நமக்கு நேரம் இல்லை. 5ஆம் அதிகாரத்திலே अनेक பாவங்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. There was selfishness was there, சுயநலம் இருந்தது, and there was drunkenness was there, குடி இருந்தது, there was perverting the judgment was there. அங்கே நியாயத்தை தாறுமாறாக்கும் காரியம் இருந்தது. Only one thing I will mention, 18th verse. ஒரே காரியத்தை சொல்கிறேன், 18ஆம் வசனம். Woe unto them that draw iniquity with the cords of vanity, and sin as it were with the cord rope. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து. No, they are dragging their sins along with them.
அவர்கள் பாவத்தை அவர்களோடு இழுத்து கொண்டு வருகிறார்கள். They don't want to leave the sin. பாவத்தை விட விரும்பவில்லை. With the cart rope, they want to drag those sins into the new year. அவர்கள் அந்த வண்டியின் வடங்களால் பாவத்தை புதிய ஆண்டுக்குள் இழுத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். Bible says, "Woe unto them." வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஐயோ. Dear, we should not drag our sins into the new year. அன்பானவர்களே, புதிய ஆண்டுக்குள் நம் பாவத்தை இழுத்து கொண்டு வரக்கூடாது. We must repent. Lord, I don't want my old nature to be seen in the new year. நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, புதிய ஆண்டிலே என்னுடைய பாவம் காணப்பட நான் விரும்பவில்லை. God says, "What you have been done more to my vineyard." தேவன் சொல்கிறார், என் திராட்சை தோட்டத்திற்கு நான் இன்னும் என்ன செய்திருக்கலாம். Dear people, in the New Testament, Jesus shed his own blood on the cross. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். Bible says, "Blood of Jesus Christ cleanseth us from all sin." வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை கழுவுகிறது. Whatever may be our sins, நம் பாவம் எதுவாக இருந்தாலும், whatever may be our disobediences, நம்முடைய கீழ்ப்படியாமை எதுவாக இருந்தாலும், whatever may be the bondages, நம்முடைய அடிமைத்தனம் எதுவாக the இருந்தாலும், blood has the power to cleanse us. நம்மை கழுவும்படியான வல்லமை இரத்தத்திற்கு உண்டு. Then why should we want to drag our sins like a cart rope into the new year? அப்படியானால் நம்முடைய பாவத்தை ஏன் வண்டியின் வடங்களைப் போல இழுத்து வர வேண்டும்? We must search our heart. நம் இருதயத்தை ஆராய வேண்டும். Lord, am I dragging my sins into the new year? ஆண்டவரே, என் பாவங்களை புதிய ஆண்டுக்குள் இழுத்து வருகிறேனா? Lord, cut it off, cut it down. ஆண்டவரே, அதை வெட்டி போடும். I don't want the old nature into the new year. பழைய சுபாவம் புதிய ஆண்டிலே எனக்கு வேண்டாம். Let the new nature may take hold of me. புதிய சுபாவம் என்னை பற்றி கொள்ளட்டும். The Lord will help. ஆண்டவர் உதவி செய்வார். And thirdly, மூன்றாவதாக we turn to Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். Here we read about the Laodicean church. இங்கே லவோதிக்கே சபையை குறித்து வாசிக்கிறோம். Lukewarm church. அது ஒரு வெதுவெதுப்பான சபை. Even brother, when the opening prayer also he was praying the same thing. முதல் ஜெபத்திலும் அதே காரியத்தை சொன்னார். Lukewarm church. வெதுவெதுப்பான சபை. God has given us so much of privileges in our life. நம் ஜீவியத்திலே தேவன் அநேக ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். So much of his word. அவருடைய வார்த்தை அதிகமாக. We must be fire for God in our life. நம் ஜீவியத்திலே நாம் ஆண்டவருக்கு என்று அக்கினியாக இருக்க வேண்டும். Jesus says, "Seek ye first the kingdom of God and his righteousness, all these things shall be added unto you." இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். If we really seek the kingdom of God first, உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினால், we will never be the lukewarm in our spiritual life. நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒருபோதும் நாம் வெதுவெதுப்பா இருக்க மாட்டோம். If we are lukewarm in our spiritual life, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெதுவெதுப்பா இருந்தால், that is indication that we are not keeping God first in our life. அப்படியானால் நம் ஜீவியத்திலே முதலாவது தேவனை வைக்கவில்லை என்பதற்கு அடையாளம். God is not in all our thoughts. தேவன் நம் யோசனைகளில் இல்லை. God is not in all our plans. தேவன் நம் எல்லா திட்டத்திலும் இல்லை. We are not set our mind to do the will of God in our life. நம் ஜீவியத்திலே தேவ சித்தம் செய்யும்படி நம்முடைய மனதை வைக்கவில்லை. Then only we'll become the lukewarm in our life. அப்படியானால் தான் நம் ஜீவியத்திலே வெதுவெதுப்பாய் போவோம். Oh, what is the use of going to the church? ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? What is the use of going to the prayer meeting? ஜெப கூட்டத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? What is the use of going to, Sunday worship? ஞாயிறு ஆராதனைக்கு போய் என்ன பிரயோஜனம்? Oh, we can sit at home and pray. வீட்டிலே உட்கார்ந்து ஜெபிக்கலாமே. The devil dragged us away from God. பிசாசு நம்மை தேவனை விட்டு தூரம் இழுக்கிறான். But there is a kind of self satisfaction. ஆனால் ஒருவித சுய திருப்தி இருக்கிறது. Oh, sometimes we read the Bible. சில நேரம் வேதத்தை வாசிப்போம். Sometimes we pray. சில நேரம் ஜெபிப்போம். Sometimes we go to the church. சில நேரம் ஆலயத்துக்கு போவோம். We fulfill whatever the formalities to be done as a Christian. நாம் ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை எல்லாம் செய்வோம். That exactly this church was thinking about themselves. இந்த சபை அப்படித்தான் சரியாக தன்னை குறித்து யோசித்தது. 17th verse. 17ஆம் வசனம். Because thou sayest, I am rich, I am increased with goods, and have need of nothing. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும். No. I am rich, I am increased with goods and need of nothing. நான் ஐஸ்வரியவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. This is their spiritual estimate. இதான் அவர்களுடைய ஆவிக்குரிய மதிப்பீடு. Oh, I am rich, நான் ஐஸ்வரியவான், I have everything, எனக்கு எல்லாம் இருக்கிறது, I don't need anything, எனக்கு எதுவும் தேவையில்லை, I have salvation in my hand, என் கரத்திலே ரட்சிப்பு இருக்கிறது, so I have everything. ஆகவே எல்லாம் இருக்கிறது. But the same people, அதே ஜனங்கள், what was the estimate of God? தேவன் அவர்களை குறித்த மதிப்பீடு என்ன? What God says? தேவன் என்ன சொல்கிறார்? Thou art wretched
and miserable and poor and blind and naked. நீ நிர்பாக்கியமுள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. What a complete contrast estimate. எப்படியாக முற்றிலும் முரணான மதிப்பீடு. We estimate ourselves too high about ourselves. நம்மை குறித்து நாம் அதிகமாக மதிப்பீடு செய்கிறோம். We estimate we are rich. நாம் ஐஸ்வர்யவான் என்று எதிர்க்கிறோம், நினைக்கிறோம். But God says you are rich, wretched, you are poor, you are miserable. ஆனால் தேவன் சொல்கிறார், நீ நிர்பாக்கியமுள்ளவன், தரித்திரன், You are blind, you are naked. நீ குருடன், நீ நிர்வாணி. Dear me, this is a warning given to this lukewarm church, Laodicean church. அன்பானவர்களே, இது இந்த லவோதிக்கே சபையாகிய வெதுவெதுப்பான சபை கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு. If we live a lukewarm life, நாம் வெதுவெதுப்பாக ஜீவித்தால் we must take this warning in our heart. இந்த எச்சரிப்பை நம் இருதயத்தில் எடுக்க வேண்டாம். Lord, help me to search my heart. ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய உதவி செய்யும். Let me not have a overestimate about my own spiritual life. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து அளவுக்கு மேலாக நான் மதிப்பிட வேண்டாம். What is your estimation about my spiritual life? என் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து உம்முடைய மதிப்பீடு என்ன? Show me my heart. என் இருதயத்தை காட்டும். The Lord will show your nature. உங்கள் சுபாவத்தை தேவன் The காட்டுவார். Lord will show where we are failing in our life. நம் ஜீவியத்திலே நாம் எங்கே தோற்று போகிறோம் என்று தேவன் காட்டுவார். Where we are grieving His Holy Spirit. அவருடைய பரிசுத்த ஆவி எங்கே நாம் துக்கப்படுத்துகிறோம். But here the God was so merciful. இங்கே தேவன் இரக்கமுள்ளவர், So gracious God. அதிக கிருபை உள்ளவர். He said, I am giving you the counsel. அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆலோசனை தருகிறேன். You accept my counsel. என் ஆலோசனையை ஏற்றுக்கொள். Then you will be delivered. அப்பொழுது விடுவிக்கப்படுவாய். Then you will be delivered from your false estimate about your own spiritual life. அப்பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நீ கொண்டிருக்கிற தவறான மதிப்பீட்டிலிருந்து விடுவிக்கப்படுவாய். 18th verse. 18. I counsel thee to buy of me gold tried with fire, that thou mayest be rich, and white raiment, that thou mayest be clothed, that thy shame of the nakedness do not appear, and anoint thine eyes with eye salt, that thou mayest see. நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். Jesus counsels what exactly we need in our spiritual life. நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு சரியாக எது தேவை என்று இயேசு ஆலோசனை தருகிறார். He says, buy me of the gold tried with fire. அவர் சொல்லுகிறார், நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை பெற்றுக்கொள். The gold represents the word of God. பொன் என்னது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. Is there a real hunger for the word of God in our life? நம் ஜீவியத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையான பசி உண்டா? Blessed are they that hunger and thirst after the righteousness, they shall be filled. நீதியை குறித்து பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிரப்பப்படுவார்கள். You know, when Joshua was asked to lead the people of Israel into the promised land, இஸ்ரவேல் மக்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நடத்தும்படி யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட போது God was not telling about so many other things. மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் சொல்லவில்லை. But one thing he said, ஒரு காரியத்தை சொன்னார். this book of the Lord shall not depart from thy mouth. இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் வாயை விட்டு விலக வேண்டாம். But thou shalt meditate upon it day and night. பகலும் இரவும் இதை தியானம் பண்ணு. Then thou shalt have sure success. அப்பொழுது நிச்சய வெற்றி உனக்கு உண்டு. And your way will be prosperous. உன்னுடைய வழி செழிப்பாக இருக்கும். You know how to become rich in our spiritual life? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி ஐஸ்வரியமாவது? It is the word of God. தேவனுடைய வார்த்தை. Without the word of God we cannot be rich in our spiritual life. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஐஸ்வரியமாக முடியாது. The word of God is a word of life, has such a power. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை கொண்டதாக இருக்கிறது. It cleanses you. அது உங்களை கழுவுகிறது. It keeps you from sin. பாவத்திலிருந்து விலக்குகிறது. It delivers you from your temptation. சோதனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. And it gives the inner cleansing in our life. நம் ஜீவியத்திலே உள்ளான சுத்திகரிப்பை தருகிறது. And it gives a real peace and joy in your life. உங்கள் ஜீவியத்திலே உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது. Do you have that gold? அந்த பொன் உங்களிடத்தில் உண்டா? Jesus wants to give that gold. அந்த பொன்னை உங்களுக்கு இயேசு தர விரும்புகிறார். And he said, I'll give the white raiment that thou mayest be clothed. அது சொல்லுகிறார், நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை உனக்கு தருகிறேன். Because God says you are naked, you are blind, you are naked. தேவன் சொல்லுகிறார், நீ குருடனாய் இருக்கிறாய், நிர்வாணியாய் இருக்கிறாய். That was the God's estimate about these people. இந்த ஜனங்களை குறித்து தேவனுடைய மதிப்பீடு அதுதான். If we turn to Isaiah chapter 61, ஏசாயா 61ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினார். 10th verse. 10ஆம் வசனம். Isaiah 61:10. ஏசாயா 61:10. I will greatly rejoice in the Lord my soul shall be joyful in my God, for he hath clothed me with the garments of salvation,
He hath covered me with the robe of righteousness, as a bridegroom decketh himself with the ornaments, and as a bride adorneth herself with her jewels. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். The Lord wants to give us the garment of salvation, the robe of righteousness. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தின் நீதியின் சால்வையும் தர விரும்புகிறார். When we repent for our sins, He forgives our sins. He gives us the garment of salvation. நம் பாவத்திற்காக மனம் திரும்பும் பொழுது பாவங்களை மன்னித்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். That alone is not sufficient. அது மாத்திரம் போதாது. Day by day we must come to the cross. ஒவ்வொரு நாளும் சிலுவைக்கு வர வேண்டும். We must meditate upon the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். We must have the set time of prayer with the Lord. ஆண்டவரோடு ஒரு குறிப்பிட்ட ஜெப நேரம் வேண்டும். Then there is an inner cleansing takes place. அப்பொழுது உள்ளான சுத்திகரிப்பு நடைபெறும். God wants to give us a robe of righteousness and sanctification in our life. தேவன் நம் ஜீவியத்திலே நீதியின் சால்வையும் பரிசுத்தத்தையும் தர விரும்புகிறார். Salvation alone is not sufficient. ரட்சிப்பு மாத்திரம் போதாது. We must be sanctified. நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Then only we will not bring forth the corrupt fruit in our life. அப்பொழுதுதான் நம் ஜீவியத்திலே கெட்டுப்போன கனியை நாம் கொண்டு வர மாட்டோம். That is the secret. அதுதான் ரகசியம். That's what God says, I will give you the white raiment. தேவன் சொல்கிறார், நான் உனக்கு வெண் வஸ்திரத்தை தருகிறேன். And I will anoint thine eyes with eye salt. Again Revelation 3:18. வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 மறுபடியும் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு கலிக்கம் போடுவேன். What is it, anoint thine eyes, the eye salt? கண்களுக்கு கலிக்கம் போடுவது என்றால் என்ன? He gives a new outlook for your life. உங்களுடைய வாழ்க்கையை குறித்த புதிய கண்ணோட்டத்தை தருகிறார். You are no more saying that I am satisfied with all the goods of this world. இந்த உலகத்தின் நன்மைகளால் நான் திருப்தி அடைகிறேன் என்று இனிமேல் சொல்ல மாட்டாய். You will be satisfied in doing the will of God in your life. உன் ஜீவியத்திலே தேவ சித்தம் செய்வதிலே நீ திருப்தி அடைவாய். Your whole vision changed. உன்னுடைய முழு தரிசனமும் மாறும். Instead of running away from God, தேவனை விட்டு தூரம் போவதற்கு you பதிலாக run towards God. You want to do something for the Lord. தேவனுக்காக ஓடுவீர்கள், அவருக்காக எதையாவது செய்வீர்கள். You have the new vision. புதிய தரிசனம் You கொள்வீர்கள். know, these are all the things, the blessings God wants to give. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் தர விரும்புகிறார். And 20th verse says, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, behold, I stand at the door and knock. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். We can hear so many things. அநேக காரியங்களை கேட்கலாம். Unless we open our heart to Jesus Christ, நாம் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்தால் ஒழிய nothing is going to happen. ஒன்றும் நடைபெறாது. Unless you allow Jesus into your heart, இயேசுவை உங்கள் இருதயத்தில் அனுமதித்தால் ஒழிய nothing is going to happen. ஒன்றும் நடைபெற போவதில்லை. What Jesus says here, இயேசு சொல்கிறார், behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him and will sup with him and he with me. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். To him that overcometh will I grant to sit with me in my throne. ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். When you open the heart door to Jesus Christ, இருதயத்தின் கதவை இயேசு கிறிஸ்துவுக்கு திறக்கும்போது and get this salvation in your life, உங்கள் ஜீவியத்தில் அவருடைய ரட்சிப்பை பெற்றால், what he says, அவர் என்ன சொல்கிறார்? you will overcome, நீ ஜெயம் கொள்ளுவாய், and he will grant to sit with him in the throne. அவரோடு சிங்காசனத்தில் அமரும்படி செய்வார். What a great blessing. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். Dear people, let us search our heart. அன்பானவர்களே, நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Are we completely fruitless without even having the fruit of repentance in our life? நம் ஜீவியத்திலே மனம் திரும்புதல் கனி கூட இல்லாதபடிக்கு கனியற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? Or are we bringing corrupt fruit in our life? இல்லை என்றால், Wild grapes. இல்லை என்றால் நம் ஜீவியத்திலே கசப்பான திராட்சையை கெட்டுப்போன காரியங்களை கொண்டு வருகிறோமா? Or are we lukewarm in our life? இல்லை என்றால் நம் ஜீவியத்திலே வெதுவெதுப்பாய் இருக்கிறோமா? Let us search our heart. நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். If we confess our sins, நம் பாவத்தை அறிக்கையிட்டால் He is ready to forgive மன்னிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். and give us new heart and new spirit. நமக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் தருவார். We don't need to carry the cartload of sins into the new year. நம்முடைய புதிய ஆண்டுக்குள்ளாக பாவத்தின் வண்டிலை நாம் இழுக்க வேண்டியது இல்லை. We can enter with a new heart and new spirit with Jesus in our heart. இயேசு நம்முடைய இருதயத்திலே கொண்டு புதிய இருதயத்தோடு புதிய ஜீவனோடு நாம் பிரவேசிக்க முடியும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving Father, அன்புள்ள பிதாவே, Lord, you only search our heart this night. ஆண்டவரே, இந்த இரவிலே நீரே எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து Lord, பாரும். only you know our heart condition, Lord. ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்கள் இருதய நிலைமை அறிவீர். You know our fruitless condition. எங்களுடைய கனியற்ற நிலைமை நீர் அறிவீர். You know the corrupt nature in our life. எங்கள் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன சுபாவத்தை அறிவீர். But if we confess, you are ready to forgive. ஆனால்
நாங்கள் அறிக்கையிட்டால் நீர் மன்னிக்க ஆயத்தம். Lord, we want to enter into the new year with a new heart and new spirit. ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளாக புதிய இருதயத்தோடு புதிய ஆவியோடு நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். Give each and every one of us a deep spirit of repentance. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆழமான மனம் திரும்புதலின் ஆவியை தாரும். So that Lord, the new year must bring forth the real blessing in our life. அப்பொழுது புதிய ஆண்டு எங்கள் ஜீவியத்திலே உண்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Continue with us. எங்களோடு தொடர்ந்து இரும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். இப்பொழுது நாம் ஒரு சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி உமது பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. The mirror of His word, reflections that I see, make me wonder why He never gave up on me. He loves me as I am and helps me when I pray. Remember He's the potter and the clay, working on me to make me what I have to be. It took Him just a week to make the moon and stars, the sun and the earth and Jupiter and Mars. How loving and patient He must be. He's still working on me. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். உபாகமம் 31:8. Book is mine, every chapter, every verse, every line, all the blessings of His love divine, every promise in the book is mine. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன். Every day with Jesus is sweeter than the day before. Every day with Jesus, I love Him more and more. Jesus saves and keeps me, and this one I'm waiting for. Every day with Jesus is sweeter than the day before. सर्व सृष्टिकु यजमान नीरे, सर्व सृष्टि काப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? सर्व सृष्टिकु यजमान नीरे,
சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்திலுமாய் போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்று மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலை. பல சேர்ந்து பண்ணலாமா? அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த புதிய வருடத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் வல்லமையும் நம்ம அனைவரோடு கூட இப்போதைக்கு எப்போதைக்கும் இருப்பாராக. ஆமென்.